Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான பருப்பு கீரை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த பருப்பு கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேங்க. ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான குழம்பையும் அதோட பயன்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். கூடவே சின்ன தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஃபஸ்ட்டில் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். முதல்ல கம்மியாக சேர்த்துருந்தேன், அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணலாம். 4லேருந்து ஒரு 5 விசில் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா போதும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இந்த கீரையோடு நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கும்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்மளோட பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குழம்பு. இப்போ இதை நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு கீரையை வந்து நான் சேர்க்க போகிறேங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரைங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து இது ரொம்ப நல்ல கீரைங்க. உடம்பு சூட்டெல்லாம் வந்து ரொம்ப குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய வேக்கூறு, இந்த மாதிரி கட்டி, வேனல் கட்டி இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? அதுக்கெலாம் நம்ம இந்த பருப்பு கீரையை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யாருக்காவது கால்சியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பருப்பு கீரையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா கால்சியம் வந்து தேவையான அளவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதோட இதில் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒமேகா 3 வந்து இதில் இருக்குது. பித்தம் இருந்து நிறைய தலை சுத்தலாம் இருக்கும் பார்த்திங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து கீரையை அடிக்கடி சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி தலை சுத்தலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மலச்சிக்கலை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடவே வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம குழம்பையும் தாளிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய், கடுகு சேர்த்து பொரிய விட்டு அதில் ஒரு வத்தல் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிச்சும் கொட்டியாச்சு. இப்போ ஒரு கொதி விட்டு இறக்குனா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இதில் இன்னொரு பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு பால் சுரப்பு அதிகமாக இல்லை அப்படிங்கும்போது இந்த கீரை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவு பால் சுரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கீரையில் நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். பருப்பு கீரையை வச்சு நம்ம குழம்பு பண்ணலாம், கூட்டு பண்ணலாங்க. அதே மாதிரி மசியல் கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பருப்பு கீரை உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் நீங்கள் என்ன ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிம்பிளான குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.